ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். ஆ நம்பளோட முருகரோட கந்த சஷ்டியோட பெரிய விழா வந்து வரப்போகுது. வருகிற 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கந்த சஷ்டி பெரிய விழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எப்படியெல்லாம் இந்த இந்த 6 நாள் இதுக்கு முன்னாடி 48 நாள் விரதம் இருந்திருப்பீங்க. 21 நாள் விரதம் இருந்திருப்பீங்க. இது 2ம் இருக்கிறவங்களும் சரி, இல்ல இது 2மே எங்களால ஃபாலோ பண்ண முடியல. இந்த 6 நாள் விரதத்த தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறோம். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 6 நாள் என்னென்னலாம் பண்ணணும்? எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும்? என்னென்ன விரதம் இருக்கணும்? பூஜை அறையில என்ன பண்ணணும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம வீடியோவ ஸ்டார்ட்டிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 22ஆம் தேதி புதன்கிழமை தான் நம்மளோட கந்த சஷ்டி விழா வந்து ஆரம்பிக்குது. 22, 23, 24, 25, 26, 27 இந்த 6 நாள் நம்ம வந்து விரதம் இருக்கணும். 6 நாள் தான் இருக்கணும் விரதம். 28ஆம் தேதி வந்து நம்மளோட முருகருக்கும், வள்ளி அம்மைக்கும் கல்யாணம் நடக்கும். ஸோ நம்ம 6 நாள் விரதம் இருந்துட்டு, இந்த கல்யாணம் நடக்கிறதையும் பார்த்துட்டு தான் நம்மளோட இந்த 6 நாள் விரதத்தோட சேர்த்து 7வது நாள் முருகருக்கும், வள்ளிக்கும் கல்யாணம் நடந்த பிறகு தான் நம்மளோட விரதத்த நம்ம வந்து முடிச்சுக்கணும். இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. புதன்கிழமை காலையிலேயே நீங்க எழுந்துக்கணும். வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் எழுந்துக்கிற டைம விட விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கோங்க. அதிகாலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு, பூஜை ரூம்லாம் நைட்டே கிளீன் பண்ணி வச்சுருங்க. இல்லன்னா நீங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு கூட நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. முன்னாடி நாளே நீங்க வீடு தொடச்சிருங்க. இல்ல என்னால துடைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட் பூஜை ரூம மட்டுமாச்சும் நீங்க வந்து தொடச்சுக்கோங்க. ஹால்லயே தான் எங்களுக்கு பூஜை ரூம் இருக்குன்னா, அந்த இருக்கிற ஏரியாவ மட்டும் நீங்க நல்லா தொடச்சு சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. எழுந்து குளிச்சுட்டு இந்த 6 நாளுமே தலைக்கு தான் குளிக்கணும். இல்ல எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட் 1 நாள் விட்டு 1 நாளாச்சும் நீங்க தலைக்கு குளிங்க. ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 நாள் வந்து கல்யாணமாக இருந்தா கணவன், மனைவி வந்து ஒண்ணா இருக்கக்கூடாது. ஒரு 6 நாள் மட்டும் நம்ம கடவுளுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்னும்போது, அது இந்த 6 நாள் கொஞ்சம் வந்து கணவன், மனைவி ஒண்ணா இருக்கிறத நீங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அம் காலையில எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு, நீங்க எழுந்து பூஜை ரூம் போயிட்டு, காலையிலேயே பூஜை ரூம்ல இருக்க எல்லா படத்தையும் நம்ம நைட்டே இல்ல முன்னாடி நாளே கிளீன் பண்ணி வச்சுருவோம் இல்லைங்களா? எழுந்து பூஜைலாம் போட்டு, பூ எல்லாம் வச்சுருங்க. வச்சுட்டு நான் சொல்ற இந்த கோலத்த நீங்க பூஜை ரூம்ல கீழ போடணும். சில பேர் வந்து பூஜை ரூம் வந்து கீழயே போடுற மாரி இருக்கும். சில பேருக்கு வந்து சின்னதா வந்து ஸ்லாப் மாரி வச்சிருப்பீங்க. நீங்க எங்க என்ன வச்சிருந்தாலும், சாமி இருக்கிறதுக்கு கீழ வந்து இந்த அருங்கோணம் கோலம் வந்து நீங்க போட்டுட்டு, சுத்தி ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு, நடுவுல நீங்க ஓம்ன்னு எழுதிட்டு, மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து சுத்தி வந்து மஞ்சள் தூள நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அத சுத்தி நீங்க 6 விளக்கு ஏத்தணும். 6 விளக்கு தான் ஏத்தணுன்ட்டு இல்ல. நடுவுலயும் ஒரு விளக்கு வச்சு, நீங்க 7 விளக்காவும் ஏத்தலாம். டெய்லி ஏத்தணுமான்னு கேட்டீங்கன்னா, டெய்லியுமே ஏத்தலாம். இல்ல அப்டின்னா, ஒரு ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஒரு விளக்கா கூட ஏத்தலாம். நான் அதோட பிக்சர வந்து சைட்ல போடுறேன். அந்த கோலம் எப்படி போடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதே மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ற அந்த முதல் நாள் வந்து உங்களோட நிலவாசல் இருக்கு இல்லைங்களா? வாசப்படி. அதையும் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, மஞ்சள் போட்டு நல்லா வந்து பூசிட்டு, குங்குமமும், மஞ்சளும் வச்சுட்டு, அங்கேயும் கோலம் போட்டுட்டு, வாசப்படியிலயும் 2 சைட்லயும் பூ வச்சுட்டு, நல்லா வந்து சின்ன சின்ன அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு நீங்க விளக்கேத்துங்க. அதே மாரி கோலத்துக்கு நடுவுல போடுறதுலயும் வந்து நீங்க நல்லெண்ணெய் ஊத்தணும். இல்லன்னா நெய் ஊத்தி, நெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு விளக்கேத்துங்க. டெய்லி என்னால 6 விளக்கு ஏத்த முடியுன்றவங்க ஏத்துங்க. இல்லையா அப்படின்றவங்க 1 விளக்கு, இன்னைக்கு 1 விளக்கு, 2வது நாள் 2 விளக்கு, 3வது நாள் 3 விளக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு எண்ணிக்கைய கூட்டிட்டே போயிட்டு, 6வது நாள் 6 விளக்கு சுத்தி நீங்க வந்து ஏத்திக்கலாம். ஸோ காலையில எழுந்து இத தான் பண்ணணும். பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கோலத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு 3 விதமா வந்து நம்ம வந்து இந்த கந்த சஷ்டிய வந்து நம்ம வழிபடலாம். ஒண்ணு வந்து கலசம் வச்சு வந்து வழிபடுவாங்க. கலசம் வைக்க முடியாதவங்க,
முருகரோட திருவுருவ படத்த வச்சு வழிபடுவாங்க. இல்லன்னா, முருகரோட சிலைய வச்சு வழிபடுவாங்க. கலசம்னா நம்ம வந்து ஒரு சொம்புல வந்து மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து ரூ. 1 காயின், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டுட்டு, சுத்தி மா இல கட்டி, அதுக்கப்புறம் மேல தேங்காய் வச்சு, தேங்காய்க்கு குங்குமஞ்சள் வச்சுட்டு, ஒரு வாழை இலையில பச்சரிசி இல்லன்னா கோதுமை மணி போட்டு கலசம் வச்சு வழிபடணும். நீங்க கலசம் வச்சீங்கன்னா, தினமும் நீங்க வந்து வழிபடணும். அதே மாரி அப்பாவோட திருவுருவ படத்த வச்சீங்கனாலும், நீங்க வந்து தினமும் வந்து பூ, பொட்டு, மாலை, பூ என்ன பூ கிடைக்குதோ, இந்த பூ தான் போடணும் ஸ்பெஷலா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருவருக்கு ஒரு இடத்துல ஒரு விதமான பூக்கள் கிடைக்கும். நீங்க எந்த பூவ அன்பா சாத்துனீங்கனாலும், அத அப்பா அழகா அன்பா ஏத்துப்பாரு. ஸோ எந்த பூ வேணாலும் சாத்தி நீங்க வழிபடலாம். இல்ல திருவுருவ படமா இருந்து சாரி உங்ககிட்ட சிலையா தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா, நீங்க சிலையும் வச்சுட்டு, உங்ககிட்ட என்ன இருக்கோ, எதுவுமே இல்லனாலும் வெறும் நீர்ல அபிஷேகம் பண்ணி கூட நீங்க பொட்டு வச்சு, மாலையோ, பூவோ போட்டு நீங்க பூஜைய ஆரம்பிக்கலாம். அ பூஜை ரூமுக்கு நீங்க கீழயே ஒரு சின்னதா மண மாதிரி போட்டு, இல்லன்னா ஒரு பலகை மாரி வச்சுட்டு, அதுக்கு மேல ஏதாவது ஒரு சுத்தமான துணிய விரிச்சுட்டு, அது மேல கலசமோ, இல்லன்னா படமோ, இல்லன்னா முருகரோட சிலையோ வச்சு, பூவெல்லாம் போட்டு, நான் சொன்ன அந்த கோலத்த வந்து கீழ போட்டுட்டு, நீங்க வந்து உங்களோட விரதத்த ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த டைம்க்கு வந்து இதெல்லாம் பண்ணி முடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, காலையிலேருந்து 6 மணிக்குள்ள 6லேருந்து 7 மணிக்குள்ள நீங்க வந்து இது எல்லாமே பண்ணிடணும். எழுந்து, குளிச்சுட்டு, நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு, காப்பு கட்டுறவங்க வீட்லயும் கட்டிக்கலாம், இல்லன்னா கோவில்ல போயும் கட்டிக்கலாம். காப்பு வந்து மஞ்சள் துணியில ரூ. 1 காயின் வச்சும் கட்டுவாங்க. சில பேர் வெறும் மஞ்சள், விரலி மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா? அத வச்சும் கட்டுவாங்க. இல்ல என்னால காப்புலாம் கட்ட முடியாது. ஏன்னா எங்களுக்கு குழந்தைங்க இருக்கு. நாங்க பெட்லலாம் படுக்கணும். அப்படின்லாம் நினைக்கிறவங்க, உங்களோட மனசார முருகர நினைச்சுட்டு நீங்க வழிபட்டாலே போதும். இங்க எதுவுமே கட்டாயம் கிடையாது. எல்லாமே நம்மளோட மனச பொறுத்தது தான். அதே மாதிரி மாலை போடணும்னு நினைக்கிறவங்களும், வீட்லயே மாலை இருந்துச்சுன்னா, நீங்க நீங்க பெரியவங்க கிட்ட சொல்லி போட்டுக்கலாம். இல்லன்னா காலையில கோவிலுக்கு போனீங்கன்னா, கோவில்ல இருக்க குருக்கள் உங்களுக்கு போட்டு விடுவாரு. இந்த 6 நாள் நீங்க மாலை போட்டிருந்தாலோ, இல்ல வந்து கையில காப்பு கட்டியிருந்தாலோ, ரொம்பவே சுத்தபத்தமா இருக்கணும். வீட துடைக்கணும். பெட்டுலலாம் படுக்கக்கூடாது. ஸோ, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்றாங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆஸ் யூசுவல் நம்ம எப்படி இருப்போமோ, அப்பாக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, பூவெல்லாம் மலர் சாத்திட்டு, திருப்புகழோ, கந்த சஷ்டி கவசமோ, எது வேல்மாறல், அவருக்கு என்னென்ன பதிகங்கள் பிடிக்குமோ, கந்தர் அனுபூதி, கந்தலர் அலங்காரம் எல்லாத்தையும் படிச்சு, நீங்க வந்து பூஜைய ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 6லேருந்து 7 மணிக்குள்ள இதெல்லாம் பண்ணிடணும். இல்ல என்னால வந்து 6லேருந்து 7 மணிக்குள்ள பண்ண முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, காலையில 9:15லேருந்து 10:15 அந்த டைம் பண்ணுங்க. மாலை போடுறதோ, பூஜை பண்றதோ அந்த டைம்ல பண்ணிடுங்க. அதுவும் முடியாதுன்னும்போது 10:45லேருந்து 11:45 வரைக்கும் இந்த டைம்ல பண்ணலாம். இதுக்கு மேல ஆஃப்டர்நூன் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து டைமிங்கு நீங்க உங்களோட பூஜைய ஸ்டார்ட் பண்றதுக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நெய்வேத்தியமா நீங்க எது வேணாலும் வைக்கலாம். பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், இல்ல அவருக்கு புடிச்ச திணை மாவு, அதையும் நீங்க செஞ்சு வைக்கலாம். இல்லங்க எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் ஆஃபீஸ் போறேன். எனக்கு வீட்டையும் பார்க்கணும், ஆஃபீஸையும் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, ஒண்ணுமே இல்ல. ஒரு பால் காசி ஒரு டம்ளர்ல வச்சுட்டு, அதுல வந்து வெல்லம் போட்டு கலக்கி வச்சாலும் சரி, இல்ல சர்க்கரை போட்டு கலக்கி வச்சாலும் சரி. இல்ல அது கூட எனக்கு டைம் இல்லன்னா, ஆஸ் யூசுவல் எப்பவும் போல நம்ம வைக்கிற வெத்தல பாக்கு, வாழைப்பழம் வச்சு நீங்க வழிபட்டாலே போதும். நாம எப்படி சாமிக்கு பண்றோன்றது தான் முக்கியமே தவிர, மனசார எல்லாமே வச்சு எல்லாமே நம்ம பண்ணணும்னு இல்ல. நம்மளோட மனசு சுத்தமா நாம எப்படி ஏத்துக்கிறோம், அதுதான் இங்க முக்கியம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, அத வச்சு நம்ம வந்து வழிபட்டாலே போதும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு நீங்க வழிபடுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு உங்ககிட்ட பெர்சனலா ஒண்ணு சொல்ல வேண்டியது தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வேண்டுதல் இருக்கும். இந்த 7 நாள் நீங்க விரதம் இருக்கும்போது, உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். உங்க எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும். கண்டிப்பா நம்பிக்கையோட முழு சரணாகதி அடைஞ்சு அப்பா கிட்ட குடுத்துடுங்க. நம்பிக்கையோட நான் விரதம் இருக்கேன். நீ எனக்கு இத பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க சொல்லிட்டு உங்க விரதத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை கண்டிப்பா கிடைக்கும்.
குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, இல்ல பெரியவங்க யாருக்காவது உடல்நல குறைவா இருக்குன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து போயிடணும். திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் ஆகும். இல்ல கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, உங்களோட கடன் எல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்க என்ன வேண்டிக்கிட்டு வேலை கிடைக்கணுமா, எது வேண்டிட்டு நீங்க இந்த விரதத்த தொடங்குறீங்களோ, முழு மனசோட இந்த விரதத்த அப்பா கிட்ட ஒப்படைச்சுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட வேண்டுதல வைங்க. அதுக்கப்புறமேட்டு நான் சொல்றேன், இதையும் நீங்க சேர்த்து சொல்லிக்கோங்க. மொத்தமா நான் உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டேன். எனக்கு என்ன வேணுன்றத விட, எனக்கு தெரியறத விட உனக்கு நல்லா தெரியும். எனக்கு எது நல்லது அப்படின்றது உனக்கு இன்னுமே நல்லா தெரியும். ஸோ, என்னோட கோரிக்கைகள் இதுதான். ஆனா, நீ என்ன குடுத்தாலும் நான் அத மனசார ஏத்துக்கிறேன். உன்னோட அருள எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டுன்னு எக்ஸ்ட்ராவா நீங்க இத வேண்டிக்கோங்க. எப்பவுமே நம்ம வந்து கடவுள்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு இத பண்ணு, அத பண்ணு, எனக்கு இது வேணும், அது வேணும். ஏன் எல்லாருக்கும் செய்ற எனக்கு மட்டும் செய்யவே மாட்றன்னு. ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி சொல்லி வேண்டி பாருங்களேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு உன்னோட அருள குடு. நீ எப்பவுமே என் கூடவே இரு. அது போதும். நான் எப்பவுமே உன்ன பிரார்த்திக்கிட்டே இருக்கணும். சதாசிவம் அனுதினமும் உன்னோட நாமத்த நான் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்க வேண்டி பாருங்களேன். நீங்க கேட்டது மட்டும் இல்ல, நீங்க கேட்காதது எல்லாத்தையும் அவரோட 12 கரங்களால உங்களுக்கு அள்ளி, அள்ளி, அள்ளி குடுப்பாரு நம்மளோட அப்பா. ஸோ எப்பவுமே நம்ம வந்து கடவுள்கிட்ட எந்த டிமாண்டுமே வைக்கக்கூடாது. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் இல்லையா? நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, உன்னோட அருள எனக்கு குடு. எனக்கு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில குடுத்த எல்லாத்துக்குமே நன்றி. நீ எனக்கு எவ்ளோ கஷ்டம் குடுத்துருக்க, எவ்ளோ சந்தோஷத்தையுமே குடுத்துருக்க. அது எல்லாத்துக்குமே உனக்கு நன்றி. இனிமேலும் நீ என் வாழ்க்கையில என்ன குடுத்தாலும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, உங்களோட விரதத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. விரதம் வந்து என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்குதுன்னா, மிளகு விரதம் இருப்பாங்க சில பேரு. வெறும் மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க. 1 நாளைக்கு 1 மிளகு, 2 நாளைக்கு 2 மிளகுன்னு சொல்லிட்டுன்னு. சில பேர் வந்து பாலும், பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் சாப்பிடாமயே கூட விரதம் இருப்பாங்க. தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு. சில பேர் வந்து 2 வேள உணவ ஸ்கிப் பண்ணிட்டு, 1 வேள மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த எல்லா விரதமுமே அப் டூ யுவர் சாய்ஸ் தான். உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். உங்களால இருக்க முடியுமா? உங்களுக்கு எந்த விரத முறை சூட் ஆகுமோ, அந்த விரத முறைய சூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ! என்னால இந்த மாதிரியான விரதம் இருக்க முடியலையே! நான் இப்படி இருந்தா எனக்கு கடவுள் எதுவுமே குடுக்க மாட்டாரா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட ஹெல்த் இங்க ரொம்ப முக்கியம். உங்களோட வேலை கண்டிஷன், உங்களோட சிச்சுவேஷன், உங்களோட என்விரான்மென்ட் இது எல்லாத்தையும் பொறுத்தது தான் இந்த வந்து விரதமும். எந்த கடவுளும் நம்மள வந்து நீ இப்படி பண்ணா மட்டும் தான் நீ எனக்கு நான் கேட்டத உனக்கு நான் தருவேன் அப்படின்ட்டு சொன்னதே கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்மளோட மனசு மட்டும்தான். உங்களால என்ன முடியுமோ நீங்க அந்த விரதத்த இருங்க. உங்களால இத கடைபிடிக்க முடியும். 6 நாளுமே கரெக்ட்டா நான் இத ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்க என்ன விரதத்த சூஸ் பண்றீங்களோ, அந்த விரதத்த சூஸ் பண்ணி 6 நாளா அத ஃபாலோ பண்ணுங்க. 7வது நாள் வந்து முருகனுக்கும், வள்ளி அம்மைக்கும் கல்யாணம் ஆன பிறகு, அதுக்கப்புறம் உங்களோட மாலை போட்டிருந்தீங்கன்னா, மாலைய கழட்டி பசும்பால்ல இல்லன்னா பன்னீர்ல போட்டு வச்சுட்டு, அத வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. காப்பு கட்டி இருந்தீங்கன்னா, அந்த காப்பையும் கழட்டிடுங்க. மறுபடியும் சொல்றேன், காப்பு கட்டி தான் விரதம் இருக்கணும்னு இல்ல, மாலை போட்டு தான் விரதம் இருக்கணுன்ட்டுலாம் இல்லவே இல்ல. இது எல்லாமே நம்மளோட இதுக்கு ஏத்தா மாதிரி தான். நம்மளால என்ன முடியுமோ நம்ம அத பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளதான். இந்த 6 நாள் விரதத்த நீங்க இருக்கும்போது, உங்க மனசுல எந்த விதமான சஞ்சலமும், கெட்ட எண்ணங்களும், எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இருக்கவே கூடாது. அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட நம்ம முகம் சுளிக்கிற மாதிரியோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நினைக்கிற மாதிரியான எதுவுமே நம்ம இருக்கக்கூடாது. எல்லாருக்காகவும் எப்பவுமே வேண்டிக்கங்க. சுயநலமா நமக்காக மட்டும் வேண்டிக்காம, எப்பவுமே எல்லாருக்காகவும் வேண்டிட்டும் விரதம் இருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும். அண்ட் நான் நெறைய கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்பேன். என்னோட சேனல்ல நெறைய சேனல்ல பார்த்துருக்கேன். நெறைய பேரு குழந்தை இல்லன்னு சொல்லிட்டுன்னு வேண்டியிருப்பீங்க. எனக்கு குழந்தை குடுன்னு. அவங்க எல்லாருக்குமே குழந்தை கிடைக்கணுன்ட்டுன்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. நானும் வேண்டி கேட்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முருகர்கிட்ட இந்த உலகத்துல யாரெல்லாம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கணும்னு சொல்லிட்டுன்னு வேண்டிக்கோங்க. எப்பவுமே நமக்காக வேண்டுறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டும்போது தான் நம்மளோட வேண்டுதல் வந்து சீக்கிரமா நிறைவேறும். ஸோ இத எப்பவுமே நீங்க இத வந்து மனசுல வச்சுட்டு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 6 நாள் சஷ்டி விரதத்த நீங்க எல்லாருமே
எந்தவித தடையும் இல்லாம இந்த விரதத்த நான் இருக்கிறதுக்கான மன உறுதியையும், உடல் வலிமையும் எனக்கு குடுப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஆரம்பிங்க. ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க விரதத்த ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லபடியா விரதத்த முடிங்க. நீங்க என்னெல்லாம் வேண்டி கேட்டீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.